இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. அர்ஜென்டினா போட்டு குத்தி விட்டுருக்காங்க. ஸோ ஒருத்தான மேட்ச் தான். ரெட்டு எல்லோ ரெட்டு அப்படி இருந்தாலே அது வெற்றி அப்படின்ற மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் ரீச் ஆகிடுச்சு. சட்டமன்றத்தில் முதலமைச்சரோட எலும்பை நான் உடைப்பேன். அவ்வளோ பெரிய ஆள் நீ இல்லை, உடைச்சிட்டு தான் நீ இருப்பியா? வேறுபட்ட ஒரு தற்கொலைகள்லாம் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்துட்டோமேன்ட்டு அந்த விளாத்திக்குள்ள மக்களே இன்னைக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு நடிகர் அரசியல் வந்துட்டாரு, நடிகர் நாடாளலாமா சொல்ல வெக்கமா இல்லையா உங்களுக்கு? எம்ஜிஆர் கட்சியில் இருந்தார்ல, அப்போ 67 எலெக்ஷன்லையும் சரி 71 எலெக்ஷன்லையும் சரி எம்ஜிஆர் பரப்புரை பண்ணி தான் யார் இன்னைக்கு விஜயை கூத்தாடின்னு சொல்கிறாங்களோ நடிகர்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் அன்றைக்கி எம்ஜிஆரை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் திரையில் நடித்தார், தரையில் நடிக்கிறது கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு ஆட்சியை. நல்ல ஒருவங்களாம் நம்ம நிறைய நியூஸில் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது இவங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வெளியில் ஒன்று சொல்கிறது உள்ளே ஒன்று சொல்கிறது. அதை தான் திரு விஜய் அவர்கள் அப்போவே பரப்புரையில் பாஜகவோட அண்டர் கிரவுண்டு டீலிங் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சார். 29ல் அதிமுக திமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆக போகுது, ஊமகுத்து வாங்குறது கன்ஃபார்ம் ஆக போகுது. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து 90s vs 2K நிகழ்ச்சியில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு வேற லெவலான டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். நேத்து மேட்ச் பாத்தீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. பார்த்தேன், சரியான மேட்ச். நைட்டு ஃபுல்லாக முழிச்சு பார்த்ததுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு மேட்ச்ன்னு சொல்லலாம். அர்ஜென்டினா போட்டு குத்தி விட்டுருக்கானுங்க. ஸோ ஒர்த்தான மேட்ச் தான். அதெல்லாம் வரும் வச்சுக்கோங்க. அந்த 2 நாட்டோட கொடியை பாத்தீங்களா? அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது? நீ கவனிச்சாத? ஆமா, ஓகே, நானும் கவனிச்சேன். அதை நம்ம நேர்களுக்கும் சொல்லிடலாம். அதாவது இன்னைக்கு ரெட்டு எல்லோ ரெட்டு அப்படி இருந்தாலே அது வெற்றி அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான். அது இன்டர்நேஷ்னல் லெவல்ல ரீச் ஆயிடுச்சு. அதுல இன்னொரு விஷயம் நீ கவனிச்சியா? அர்ஜென்டினா பிளாக் நடுவுல என்ன இருந்துச்சு? சூரியன். அதனாலதான் சொல்றீங்களா? அது குளோபல் லெவல்ல இந்த வாட்டி சூரியனுக்கும் நம்ம தாவேக்காக்கும் அந்த கொடியை பொறிச்ச அந்த நாட்டுக்கும் ஒரு போட்டி நடந்திருக்கு. அதுலயும் பார்த்தா ஒரு வெற்றி. நேர்மையா விளையாடினவங்களுக்கு தான் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன தெரியுது? நேர்மையா விளையாண்டா மட்டும்தான் கப்பு பிகிலு அப்படின்றது கரெக்டா தெரியும். ப்ரூவ் ஆயிருச்சு குளோபல் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல. பதிலுக்கு அர்ஜென்டினா சூரியன் பொறிச்ச அந்த நாட்டு கொடி இருக்குல்ல, நாடு அவங்க இருக்கானுங்களா, அர்ஜென்டினா என்ன பண்ணானுங்க? தோத்ததுக்கு அப்புறம் தோத்துக்க முடியல. கேம்லயே சொல்றேன், அவனை போட்டு அடிக்கிறது, முறைக்கிறது, அசிங்கமா பேசுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் இல்லாமலே விளையாடினாங்க. அவங்க தோத்தும் போயிட்டாங்க. அதை தான் நம்ம அரசியல்லையும் நம்ம நடந்துட்டு இருக்கு. ஆமா, எந்த ஒரு நாகரிகமும் இல்லாம அசிங்கமா பேசுறது, அதாவது தனி மனித தாக்குதல், வன்முறை இப்படின்ற மாதிரி திமுகவினர் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல சொல்ல போனா, அதாவது அடிமட்டத்துல இருக்கவங்க பேசுனா பரவாயில்ல, ஒரு எம்எல்ஏ லெவல்ல இருக்கீங்களே, கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? அது மக்கள் வரி பணத்துல தானே நீங்க சேலரி வாங்குறீங்கன்ற மாதிரி மக்கள் கேட்கற மாட்டாங்களா? அவங்களுக்குலாம் சூடு சோறுனா இருக்கான்ற மாதிரி மக்கள் கேட்க மாட்டாங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காரு அவரு? அதான் இப்ப இந்த மார்க்கண்டேயன் அவரை பத்தி தான் நீங்க சொல்றீங்க. அவர் கூட ஏதோ விவாதமா பேசி அவரை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு இப்ப போயிருச்சு. அதான் அந்த அவர் என்ன பேசினார்ன்றத பாத்தியா? இல்ல, நான் சரியா கவனிக்கல. ஆனா அவர் விவாதமா ஏதோ ஒண்ணு பேசி அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்ற ஒரு நியூஸ் மட்டும் தான் நான் கேள்விப்பட்டேன். என்ன சொல்லியிருக்காரு அவர்? அப்படி அவர் பேசுனது கேட்காத வரைக்கும் நல்லதுதான். அவர் பேசுறதுலாம் ஒர்த்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, சட்டமன்றத்துல முதலமைச்சரோட எலும்பை நான் உடைப்பேன். அவ்வளவு பெரிய ஆள நீ இல்ல, உடைச்சிட்டு தான் நீ இருப்பியா? அவர் பாக்ஸர் மார்க்கண்டேயனா? இருக்கலாம், ஏன்னா வாயில பாக்ஸர் பண்ணுவாங்க. அதாவது கீழே நல்ல சும்மா வாய் ஊதாரு. அதான் திமுக இன்னைக்கு பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு முதலமைச்சரே நான் எலும்பை உடைப்பேன், உன்னை நான் கொல்லுவேன் இப்படின்னு பேசுறவங்கலாம் இன்னைக்கு எம்எல்ஏவா? நான் கேட்குறேன். நீ மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னைக்கு நினைச்சு பாரு, இப்பேற்பட்ட ஒரு தற்கொலைகள்லாம் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்துட்டோமேன்ட்டு அந்த விளாத்திக்குள்ள மக்களே இன்னைக்கு ஃபீல் பண்ணுவாங்க. பாவி, உன்னை ஓட்டு அவனை தேர்ந்தெடுத்து
சட்டமன்றத்துக்கு அமைச்சா எங்கள் தொகுதி உள்ள பிரச்சனையை பேசுவேன்னு பார்த்தா ஒரு முதலமைச்சரை வந்து அடிப்பேன் உடைப்பேன் எலும்பை உடைப்பேன்னு பேசிக்கிட்டு இருந்தா நீ எல்லாம் என்ன ஆளுன்ற மாதிரி நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதுக்கு வந்து நம்ம ஆர்எஸ் பாரதி எல்லாத்துக்கும் வந்து ப்ரெஸ் மீட்னா வந்து முந்திரி கொட்டை மாதிரி வந்து வந்துருவாரு. ஆமா, அவர் வேற முட்டு வேற கொடுக்குறாரு. அவர் கேட்டிருக்காருல, என்ன எதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க, வழக்கு போடுங்க முதல்ல, அதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ண எப்படி, அந்த மாதிரி நியாயம் எல்லாம் வேற பேசியிருக்காரு அவரு. அதாவது இவங்க இன்னும் வந்து நம்ம பவர்ல இருக்கிறதா நினைப்பு. அதாவது இவங்க தீர்மானிச்ச மாதிரியே வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணணுன்ற நினைப்பு. இவங்க புத்தியே அப்படிதான். அதாவது இவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் தெரியும். ஐயோ ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, நடிகர் நாடாளலாமா, சொல்ல வெக்கமா இல்லையா உங்களுக்கு? எம்ஜிஆர் கட்சியில இருந்தார்ல, அப்போ வந்து 67 எலெக்ஷன்லையும் சரி 71 எலெக்ஷன்லையும் சரி எம்ஜிஆர் வந்து பரப்புரை பண்ணி தான் யார் இன்னைக்கு வந்து விஜய கூத்தாடின்னு சொல்றாங்களோ நடிகர்னு சொல்றாங்களோ அவங்க தான் வந்து அன்னைக்கு எம்ஜிஆரை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆரோட பழைய படத்துலலாம் பார்த்தாலே தெரியும், திமுக அந்த கருப்பு சிவப்பு ட்ரெஸ் போட்டு பழைய பாட்டெல்லாம் இருக்கும். ஓகே, இப்படிதான் வந்து திமுகவை வளர்த்தாரு. அப்பேற்பட்ட எம்ஜிஆரையே வந்து முதுகுல குத்தின ஆளு யாருன்னா இந்த திமுக கும்பல். இன்னைக்கு வந்து விஜயை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், மார்க்கண்டேயன் என்ன இப்போ தூய்மை பணியாளர் போய் போராடினாரா, இல்லை போராட்டம் பண்ணிட்டு இருக்க அந்த ஆசிரியர்களுக்கு போயிட்டு என்ன குரல் கொடுத்தாரா, இல்லை மக்களுக்கு இந்த நீட் தேர்வுக்கு எதிராக வந்து போராடினாரா, இல்லை மாணவர்களுக்கு போராடினாரா, இல்லை விலைவாசி உயர்வுக்கு போராடினாரா, இல்லை பெட்ரோல் விலை உயர்வுக்கு போராடினாரா? எதுக்கு போராடினாரு? எதுக்குமே போராடல. ஆனால் வாய்க்கு வக்கனையா உடைப்பேன் மிதிப்பேன் குத்துவேன் இப்படி பேசிக்கிட்டு இருந்தா வாங்க சார் வாங்க சார் ஓரமா உட்காருங்க வாங்க, அது என்னது ஆபீசர் உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்ற மாதிரி சிவாஜி படத்துல ஒரு காமெடி, போலீஸ் அப்படிதான் கூட்டுப்போம், சார் வாங்க சார் சார் வாங்க வாங்க ஆபீசர் உங்களை போயிட்டு நம்ம வந்து சௌகரியமா பேசுவோன்ற மாதிரி கூட்டு போயிட்டாங்க இன்னைக்கு. அதுக்கு தான் வந்து திமுகவினர்லாம் இன்னைக்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு படி மேல போய் போன வாரம் வந்து ஒரு ஊம குத்து ஒருத்தர் வாங்கினார். அனிதா பொண்ணு நினைச்சிடாத, அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியுமா? அவரு ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. என்ன விஷயம்? ஐயோ விஜய் வந்து இப்படி பண்றாரு, வன்முறையை பண்றாரு, விஜய்க்கு ஆட்சி பண்ண தெரியல, இவரெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சரா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. சொல்றது யாரு? அனிதா. அப்ப அவரையும் வந்து ஒரு போலீஸ் கூட்டு போயிட்டு ஒரு ஊம குத்து இருப்பாங்க. அப்புறம் ஐயோ அம்மா ஐயோ அப்படின்ற மாதிரி கலைஞரை அரெஸ்ட் பண்றப்ப ஐயோ என்ன கொல்றாங்க, ஐயோ என்ன கொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் எல்லாம் போட்டாப்புல. இன்னைக்கு அந்த சீனை போட்டாரு, ஐயோ எனக்கு உடம்பு முடியல ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரே ஃபன். ஐயோ உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன், உடனே பண்ணுங்கிற சிரிப்புதான் வருது. இவங்க அரசியல பார்த்தால சிரிப்புதான். ஏன்னா அது உண்மை கிடையாது, போலி. நடிக்கிறதா இருந்தா தான் நமக்கு சிரிப்பு வரும். அதாவது அந்த திரு விஜய் அவர்கள் திரையில நடிச்சார், தரையில நடிக்கல. கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு ஆட்சியை. அதாவது நான் ஒரே கேள்விதான் கேட்கறேன். சிஎம்மா ஸ்டாலின் இருந்தார்ல, அப்போ வந்துட்டு உங்க தலைவரை போயிட்டு ஸ்டாலினை வந்து நான் வெட்டுவேன் நான் குத்துவேன்னு சொன்னா ஐயோ வழக்கெல்லாம் போடக்கூடாதுப்பா, வழக்கெல்லாம் போடக்கூடாது, அதுக்கு அவர் ஏதோ பேசிட்டாரு அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா அப்படியே கொஞ்சுவீங்களா? அது எப்படி தூக்கிட்டு போய் உள்ள போயிட்டு ஊம குத்துவீங்கல்ல? அதே தானே இங்கேயும் நீங்க பண்ணா மட்டும் உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா ரத்தம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஊழ கூட்டு போயிட்டு ஊம குத்தா குத்தி இதுக்கப்புறம் நீ பேசவே கூடாதுன்ற மாதிரி போலீஸ் ட்ரீட்மெண்ட் அப்படி இருந்தாதான் யாரா இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன் எல்லாருமே சமம் தானே. அதில் எம்எல்ஏவா இருந்தானே மினிஸ்டரா இருந்தானே யாரா இருந்தானே ஒழுங்கா இருக்கும். சட்டத்துக்கு முன் எல்லாரும் சமம், நாகரிகமா பேசுங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ திரு விஜய் அவர்கள் தான் எல்லாருக்குமே முதலமைச்சர். அவருடைய ஆட்சி இது வரைக்கும் சிறப்பா இருக்குன்ற மாதிரி மக்கள் சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. நீங்க யார் இந்த மாதிரி பேசுறதுக்கு? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வரக்கூடிய இடைத்தேர்தல் இருந்தாலும் சரி, 29 நாடாளுமன்ற தேர்தல் வரும், அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இப்படி எல்லாத்துலயும் வாஷ் அவுட் ஆயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இப்படியே பண்ணிட்டு கை இப்படியே போயிடும் திமுகவுக்கு. இப்படிதான் ஆக போகுது. அடுத்து இன்னொரு கூட்டணி மேட்ரு ஒண்ணு கால்குலேஷன். அது வந்து இவங்களோட ஃபன்னு இப்போ எந்த லெவலுக்கு போகுதுன்னே இல்லாம ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருக்கு. இப்போ டிவிக்கே வந்துட்டு பிஜேபி என்ன பண்ணாலும் கேள்வி கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ மெதுவா வந்துட்டு பிஜேபிக்கு தான் வந்துட்டு ஜிங்சாங் அடிச்சிட்டு இருக்காங்க உட்காந்து. அது என்ன விஷயம்? செம்மையா சொன்னாங்க. அதாவது கள்ள உறவுலாம் நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்துருப்போம்ல. அதாவது இவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க, வெளியில ஒன்று சொல்றது உள்ள ஒன்று சொல்றது. அதை தான் வந்து திரு விஜய் அவர்கள் அப்போவே வந்து பரப்புரையில் பாஜகவோட அண்டர் கிரவுண்டு டீலிங் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சாரா. இப்போ என்னன்னா முக்கியமாக ஒரு டீலிமிட்டேஷன் அந்த ஒரு மசோதாவை வந்து ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ண போகுது. அது எதுனா மக்கள் தொகை அந்த அடிப்படையில் தொகுதி வாரியாக பிரிப்பாங்க. அதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மேபி குறையவும் செய்யலாம். குறைஞ்சா நம்மளுடைய வாய்ஸ் வந்து பார்லிமெண்ட்டில் கம்மியாயிடும். அதுக்கு வந்து தமிழ்நாடு வந்து எதிர்ப்பாக இருக்குது. இதே பில்லை வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி
பார்லிமெண்ட்ல பிஜேபி அரசு தாக்கல் பண்ணிச்சு. அப்போ முதலமைச்சராக இருந்தவர் நம்ம அப்பா, இப்போ வந்து ஓரமாக உட்கார வச்சிட்டாங்களா போப்பான்ட்டு. அந்த அப்பா வந்து அப்போ அவர் சிஎம்மாக இருந்தப்போ என்ன பண்ணாருன்னா, அந்த டீலிமிட்டேஷன் பில்லு அந்த மசோதா இருக்குல்ல, லைட்ரு 10 ரூபா லைட்ரு வச்சு இப்படி கொளுத்துனார். அதாவது ஒன்றிய பாஜக அரசுக்கு திமுக இன்னும் சலிச்சதில்லை, மாநில உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நடிச்சார். சரி பேசினாரா? இன்னைக்கு அதே வாய் என்ன தெரியுமா சொல்லுது, அதில் வந்து நாங்கள் சொல்கிற கோரிக்கையெல்லாம் அப்படி இப்படி மாற்றினா நாங்கள் மேபி நாங்கள் பரிசீலிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு. அன்னைக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு உருட்டு கிருன்ட்டு, இன்னைக்கு வந்து வேற மாதிரி ஒரு உருட்டு. சரியான உருட்டா இருக்காங்க. இப்படி ஒரு உருட்டை உருட்டிட்டு இதுக்கெல்லாம் என்ன சைன்னா, அங்கே வந்து உங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வரோம் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைன் இப்போ சொல்லிட்டாங்க. டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி வந்துரும். ஏற்கனவே வச்சவங்க தான், ஏதோ புதுசா வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. நேற்று வரைக்கும் ஒரு வாய் என்ன இருந்துச்சு, ஸ்டாலினுக்கு ஒரு வாய் சொல்லிட்டு இருந்தாரு, என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி. இப்போ அந்த வாய் என்ன சொல்லும்? அது நாரவாய், இது வேற வாய், ரெண்டுமே நாரவாய் தான். அதாவது இவங்க வாயில உண்மையே வராது. அதான் சொல்றேன், கண்டிப்பா 29ல அதிமுக திமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆக போகுது. ஊமகுத்து வாங்குறது கன்ஃபார்ம் ஆக போகுது. திரு விஜய் அவர்கள் மேல மக்கள் முழு நம்பிக்கை வச்சுட்டாங்க. ஓகேயா? அது ஒரு விஷயம் கரெக்டாக போயிட்டு இருக்கிறப்ப 1000 பேர் கூட்டணி வச்சாலும் சரி, எலெக்ஷன்லேயே வந்து பார்த்தோன்னா திமுக கூட்டணியில் 21 பேர் இருந்தாங்க, 21 கட்சி இருந்தாங்க. எப்பேற்பட்ட அந்த ஜாம்பவான் மூத்த அரசியல் தலைவர்கள் யாராக இருந்தாலுமே திமுக தாங்க ஜெயிக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே நம்பினாங்க. அதாவது இந்த எக்ஸிட் போல்லாம் கூட வந்துச்சு, ஒரே ஒருத்தவங்களை தவிர எல்லாருமே திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி மக்கள் என்ன நினைச்சாங்கன்றது ஒரு தீர்ப்பு இருக்குல்ல, அதை யாராலும் கணிக்கவே முடியாது. ஓகேயா? அதை வந்து மக்கள் தீர்ப்பு எழுதிட்டாங்க. மக்கள் இப்போவும் திமுகவுக்கு இறுதி முடிவுரை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான சிறப்பான வேலையை அவங்களும் திமுக ஒத்துழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நல்லா கோஆபரேட் பண்றாங்க. அதாவது எங்களை முடிச்சு விடுறதுக்கு நீங்களே கோஆபரேட் பண்றீங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரேடியா ஒதுக்க போறாங்க. லண்டன், துபாய், சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், சைனா, ஜெர்மனி, ஆல் வேர்ல்டு டூர் தான் இனிமே. ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுங்க. பேரனை கூப்பிட்டு போங்க, பேத்தியை கூப்பிட்டு போங்க, குடும்பத்தோட போயிட்டு வாங்க, ஜாலியா இருங்க. டாடா பை பை. டாடா பை பை. மக்களே டாடா பை பை சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது எங்க போயிருந்தா, லண்டன் போயிருந்தாரா? ஆமா, 10,000 ரூபாய் வச்சுட்டு போயிருந்தாருல. அண்ணா அவரு இதுக்குதான் போயிருந்தாரு, அவர் பேரனோட கிராஜுவேஷன் டேக்கு. சும்மா கலாய்க்காதீங்க அவரை. அது சொல்லி எங்க வேணாலும் போங்கன்னு தான் சொல்றேன். அவரு தான் தோத்து போயிட்டாருல, குளத்தூர்ல கொத்து போராட்டம் போட்டாங்கல்ல. நீ எங்க வேணாலும் போலாம் இனிமே. அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, ஜாலியா இனிமே ஊரை சுத்தலாம் நீங்க. அவர் வந்து குடும்பத்தோட நீ சென்னை வந்தார்ல, காலைல 8 மணிக்கே வந்துருக்க வேண்டியதான். ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டாராம். ஆட்சியவே மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபிளைட்டை மிஸ் பண்ணாங்க. எப்போ வேணாலும் இனிமேல் டிலே கிடையாது, எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி. நம்ம திமுக கொத்தூஸ் ப்ரௌடு கொத்தூஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவர் வரதுக்கு முன்னாடியே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க போல, பேண்டு வார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டு. அங்கே போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பா இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க வேலை, கிளம்பு அப்படின்ற மாதிரி இருந்தோடனே அதுக்கு ஒரு போராட்டம் மாதிரி ஒரு சீனு. ஐயோ எங்களுக்கு இதெல்லாம் அனுமதி இல்லையா, ஐயோ அப்படின்ற மாதிரி சீன். இப்படி போறியா இல்லை அவனை தூக்கி போட்டு மிதிக்கிட்டா அப்படின்ற மாதிரி போயிருக்கு. அப்புறமா பயந்து அவங்களும் போயிட்டாங்க. கடைசியாக நைட்டு வந்துருக்காரு போல. நைட்டு வந்துட்டு நம்ம கொத்தூஸ்லாம் இருக்காங்கல்ல, வந்துட்டாருப்பா இவங்களுக்கு எங்க முதல்வர் வந்துட்டாரு, தமிழ்நாட்டின் உண்மையான முதல்வர் வந்துட்டாரு, உண்மையான முதல்வர் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சீனை போட்டு வாங்க அப்படிதான் ஸ்டாலின் பாக்குறேன். அவருக்கு வந்து இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தாலே ரொம்ப ஒரு குஷியாயிருவாரு. குளத்தூர்ல அப்படிதான் ஒருத்தர் சம்பவம் பண்ணி விட்டாரு. யாரு? நம்ம சேகர் பாபு. என்னன்னா அவர் டான்ஸ் எல்லாம் ஆட வச்சு அவரும் ஜாலியா என்ஜாய் வேற, அதுல ஆடு ஆடு ஆடுன்ட்டு அப்படி பண்ணி தான் நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க. இன்னும் நீங்க மாறலையா, பப்ளிசிட்டி பண்றதை கூட திருந்த மாட்டீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இவங்களோட ஒரு ஃபன் லிஸ்ட்ல இன்னொரு ஃபன் வேற வந்திருக்கு. இப்ப நம்ம டிவி கேட்ச் வந்துட்டு ரொம்ப சிறப்பா போய் வேர்ல்டு வைடா வந்துட்டு மாறுற மாதிரி இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரீல்ஸ் கிரியேட் பண்ணி போடுறது, அவங்கள பாராட்டுறது அப்படிதான் வந்துட்டு இப்ப இருக்கு. இதை வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு கலாய்க்கிறாங்களாமா, குத்த சொல்றாங்க, நீங்க காசு கொடுத்துதான் போடுறீங்க அப்படின்ட்டுலாம். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது திராவிட மாடல் ஆச்சுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க போன ஆட்சியில. பப்ளிசிட்டி மாடல் ஆச்சுன்ற மாதிரி மக்களுக்கு மனசுல நல்லா பதிஞ்சதுனால தான் மொத்தமா அவங்களை துரத்தி விட்டாங்க. அப்பவும் திருந்தல. போன ஆட்சியில் நான் சொல்றேன். இப்போ என்ன நீ கேட்ட அந்த கேள்வி நான் என்ன தெரியுமா சொன்னேன், வட இந்தியாவில் பல பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் தாவேக ஆட்சியை வந்து ப்ரைஸ் பண்ணி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதை தான் நீ கேட்ட. அது பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதை தான் திமுக இப்போ விமர்சிக்கிறாங்க. என்னன்னா தாவேக காசு கொடுத்து பண்ணுதான்.
நீங்கள் பண்ணதுதா? நான் சொல்லிட்டா, ஆப்பிரிக்காவில் ஒரு இந்த பழங்குடியினர் இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ நீயோ நானோ காசு கொடுத்தா கூட அவங்களுக்கு வாழ்க சந்தியா, அப்படி சொல்லுவாங்க. வாழ்க தேவா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபோட்டோவை அவங்க அந்த கழுத்தில் தொங்க விட்டு அவங்க டான்ஸ்லாம் ஆடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்தா அதை பண்ணுவாங்க. அதை நம்ம இந்த குத்தூஸ் குரூப் என்ன பண்ணியிருக்கானுங்க, அவங்க காசை கொடுத்து தமிழ்நாட்டில் சிறந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக ஆட்சி நடத்திட்டு இருக்காரு, இந்தியாவிலேயே அவர் தான் சிறந்த முதல்வர் அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சிருக்காங்க. காசு கொடுத்து சொல்ல வச்சிருக்காங்க. இந்த வெக்கங்கட்ட பொழப்புக்கு இதெல்லாம் பேசலாமா? நீ பேச தகுதி இருக்கா உனக்கு? அவங்க நேச்சுரலாக பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பிடிச்சி பண்ணிட்டு இருக்காங்க. காசு கொடுத்து ப்ரூவ் பண்ணா நீ அதை பற்றி பேசலாம். உங்களது ப்ரூவ் ஆயிடுச்சு நீ பண்ணன்றதுக்கு. இன்னொரு விஷயம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு பெரியார் படத்தை திறந்து வைக்கிறேன்ட்டு அங்கே ஒரு பெரிய காமெடியை பண்ணீங்க வடிவேல் மாதிரி. அதுலேயும் என்னன்னா, நீயே வேணா அங்கே ஒரு மண்டபத்தையோ அங்கே ஒரு ஹாலையோ புக் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, நீ ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணலாம், ஒரு படத்தை திறக்கலாம், ஒரு சிலையை திறக்கலாம், அப்படி என்ன வேணாலும் பண்ணலாம். அங்கேயும் போயிட்டு ஒரு நம்ம முதலமைச்சர் பார்த்தீங்களா, இங்கிலாந்து நாட்டுக்கு போயிட்டு பெரியார் சிலையை திறந்து வச்சிருக்காரு, சரியா படத்தை திறந்து வச்சிருக்காரு, இந்த மாதிரி எந்த முதலமைச்சராவது பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி உருட்டினாங்க. அதுவும் தெரிஞ்சு போச்சு. எப்படின்னா, இந்த போலியோ வேர்ல்டு கப்பு, அந்த வேர்ல்டு கப்பு நம்ம மாற்றுத்திறனாளி நண்பர் ஒருத்தர் வந்து கொடுத்து ஏமாத்தினார்ல, அந்த மாதிரி இவங்க ஏமாத்தினதும் இல்லாமல் இவங்க மக்களை ஏமாத்துறாங்க. ஏமாத்துறதே பொழப்பா வச்சிருந்தா இதுதான் நடக்கும். இவ்வளோ பண்ணாம வந்துட்டு டிவிக்கு ஆட்சியை வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது. முடிவுரை எழுதிக்கிட்டு இருக்காங்க, முடிஞ்சு போயிருவீங்க, ஒழுங்கா இருந்துக்குங்க. இப்போ 59 சீட்டில் ஜெயிச்சிருக்கீங்க, அடுத்த 5 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவாக முடிச்சுட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகேண்ணா, இதுக்கு மேல அவங்க வேற என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் பண்ண போறாங்கன்றத நம்மளும் காத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.